பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த கால வேளையில மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காணும்படி உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வார்த்தையை வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. இந்த கால வேளையில எல்லா மனிதர்களும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று வேதம் சொல்ல, அந்த பாவங்களுக்கு செத்து என்றால் அந்த பாவங்களை இனி செய்யாமல் நீதிக்கு பிழைக்கத்தக்கதாய் ஆண்டவர் இயேசுவே சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். இந்த காலவேளையில் நம்முடைய பாவங்கள் நம்மை நீதிக்கு நேராய் நீதியை செய்ய விடாமல் தடைபடுத்தலாம். நம்முடைய பாவங்களில் ஒரு சுமையாயிருக்கலாம். நம்முடைய பாவங்கள் நம்மையே நம்முடைய கடமைகளை கூட செய்ய விடாமல் குற்ற உணர்வை கொடுத்து கொண்டிருக்கலாம். இந்த கால வேளையில பாவத்துக்கு ஒரு பரிகாரமாய் உன்னுடைய பாவத்தை நீ செய்த அக்கிரமங்களின் சுமையை நான் சுமந்து தீர்த்தேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தையானால், இந்த கால வேளையில அந்த பாரத்தை இறக்கி வைக்கிற இடம், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற குற்ற உணர்வை இறக்கி வைக்க வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்துவின் பாதபீடம். இந்த கால வேளையில அவர்தான் பரிகாரி, சுமந்து தீர்த்தார். வேற யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை, உன்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த ஒரு தெய்வ பிள்ளை. ஹல்லேலூயா, ஆமென். யோவான் ஸ்நாபகன் சொல்லும்போது கூட, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். இந்த காலவெளியில் நம்முடைய பாவம் நம்மை வேதனைப்படுத்தாதபடிக்கு தெய்வ சந்நிதியில், ஆண்டவரே உம்முடைய கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுகி என்னை சுத்திகரித்து போனும், என்னுடைய பாவங்களை நீர் சுமந்து தீர்த்தீரே, என்னை விடுதலையாக்கும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய சுமையும் அவர் இறக்கி மாற்றி விடுகிறார். ஆமேன். எதற்காக அந்த சுமையை மாற்றுகிறார்? ஆனால் எதற்காக அந்த பாரத்தை நம்மை விட்டு அவர் மனிதனால் சுமந்து தீர்க்க முடியாததா இருந்தபடியினால், பாவத்துக்கு ஒரு பரிகாரம் இல்லாமல் இருந்தபடியினால் அவரே மனிதனாய் வந்து, தேவனே மனிதனாய் வந்து சுமந்து தீர்த்தார். ஆகவே இந்த கால வேளையில நமக்கு ஒரு சமாதானம் உண்டு, ஒரு இளைப்பாறுதல் உண்டு. ஆமேன். அது எதற்காக தருகிறார்? நீதியாய் நடந்து கொள்ளும்படியாய், மீண்டும் பாவத்தில் நடக்க அல்ல, நீதியாய் நடந்து கொள்ளும்படி. இந்த கால வேளையில பாவ சுமையோடு இருக்கிறாயோ, இயேசு கிறிஸ்துவிடத்துல இறக்கி வை, ஒரு சமாதானம் தருவார், ஆறுதல் தருவார், நித்திய ஜீவனை தருவார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடல ஒரு நிமிடம். அன்பு தகப்பன், இந்த காலை வேளைக்காக நன்றி. நம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த இருதயத்தில் பாரத்தோடு சுமையோடு யார் யார் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை இல்லையே என்று யார் யார் ஆண்டவரே வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ, ஒவ்வொரு இருதயங்களிலும் இருந்து அந்த பாவத்தின் சுமையை கர்த்தர் எடுத்து மாற்றி போடும்படியாய் சுமந்து தீர்த்த கர்த்தர் நீர்தானப்பா. நம்முடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபையுடைய பிள்ளைகளோடு இருப்பதாக, கிருபையுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக. எல்லா சுமைகளையும் எல்லா பாரங்களையும் பிள்ளையை விட்டு விலக்கி சமாதானம் கொடுத்து ஆறுதல் கொடுத்து நீதியாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய பாவங்களை சுமந்தார், தீர்த்தார், நீதியாய் நடந்து கொள்ள. God bless you. Praise the Lord.